எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 29 மற்றும் 30 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக 28 ஜூன் கரண்ட் அஃபயர்ஸ் பார்த்துருப்போம். அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 28 ஜூன் கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளிகளிலும் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2025 ஜூலை 15 குளிர் சாதன பெட்டிகளில் குறைந்தபட்ச தட்பவெப்பநிலை அளவு -°C அளவு மாற்றப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 20°C. அரசு பள்ளிகளில் குழந்தைகள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி வாட்டர் பெல் திட்டம். இந்தியாவின் மதிப்புமிக்க முதல் 100 நிறுவனங்களில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாடா. வங்கிகள் மூலம் அமல்படுத்தப்படும் திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் எஃப் அனைத்தும். 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் தோட்டக்கலை பயிர் உற்பத்தி கோடி டன்னாக உயர்ந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 36.77 கோடி. ஒரு நாட்டுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையிலான பரிவர்த்தனைகளில் பண வரவை விட செலவினம் அதிகமாக இருப்பது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி நடப்பு கணக்கு பற்றாக்குறை. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியவியல் என்ற தனித்துறையை அமைக்க கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5.30 கோடி. ஜப்பானிய மூளை காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி கொசுக்கள் கடிப்பதால். நேட்டோ அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1949 ஆண்டு. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஜூலை 1 பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபுல் ரிவிஷன் பேட்ச் குரூப் 4 எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 எக்ஸாம் மாதிரி ஒரு 10 டெஸ்ட் வந்து ஃபுல் ரிவிஷன் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீஸ் 200. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரா உளவு பிரிவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரக் ஜெயின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரானா என்னது, நம்ம வெளியுறவு சம்பந்தமான விஷயங்களை வந்து உளவு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரா அப்படின்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படிங்கிறது அதோட ஃபில் ஃபார்ம். அதாவது ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவு தான் ரா அப்படிங்கிறதுல ஃபில் ஃபார்ம். இதோடைய தலைவராக இப்போ பாரக் ஜெயின் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரவி சின்ஹா இருந்திருக்காரு. இவர் இப்போ இந்த 30ஆம் தேதியோட ஓய்வு பெறாரு. ஸோ அதை அடுத்து இந்த பாரக் ஜெயின் என்பவர் பார்த்தீங்கன்னா ராவுடைய உளவு பிரிவுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு பாரக் ஜெயின். ஸோ இதுக்கு முன்னாடி ரவி சின்ஹா. இப்போ இந்த பாரக் ஜெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்டிருப்போம் இல்லையா, பாகிஸ்தான் பயங்கரவாத கட்டமைப்பின் மீது மே 7ஆம் தேதி நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் கீழ் தான் தாக்குதல் நடத்தியிருப்போம். அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல ஒரு முக்கிய பங்களிப்பை ஆற்றிருக்காரு இந்த பாரக் ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இவர் வந்து 1989ஆம் ஆண்டு பஞ்சாப் பிரிவை சேர்ந்த ஒரு IPS ஆஃபீஸர் தான் இந்த பாரக் ஜெயின். இப்போ ராவுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்த இரண்டாவது கேள்வி, தேசிய மஞ்சள் வாரியம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கானால நிஜாமாபாத்ல தான் இப்போ இந்த தேசிய மஞ்சள் வாரியம் அப்படிங்கறது அமைச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இப்போ மக்கானா வாரியம் எங்க அமைப்பதாக மத்திய பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். இப்போ மஞ்சள் வாரியமானது தெலுங்கானா மாநிலத்தில் ஓபன் பண்ணியிருக்காங்க நிஜாமாபாத்ல. யார் இதை திறந்து வச்சிருக்கா அப்படின்னா, இனாகிரேட் பண்ணிருக்கா அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் வந்து இதை ஓபன் பண்ணியிருக்காங்க. இது ஓபன் பண்ணிட்டு அவர் பேசின போது பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள்ள மஞ்சள் ஏற்றுமதி, நம்ம நாட்டுடைய மஞ்சள் ஏற்றுமதியை $100 கோடி உயர்த்துறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அடுத்து நக்சல் பயங்கரவாதம் இருக்கு இல்லையா, அந்த சத்தீஸ்கர் பகுதியில் அதை ஒழிக்கிறதுக்கு கூட ஆப்ரேஷன் சங்கல்ப் அப்படிங்கிறது ரீசனாக மேற்கொண்டிருப்பாங்க. இந்த நக்சல் பயங்கரவாதமானது பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள முடிவுக்கு கொண்டு வரப்படும், அதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சள் வாரியம் தெலுங்கானால ஓபன் பண்ணியிருக்காங்க. அடுத்து மஞ்சளுடைய தரத்தை மேம்படுத்துறது, அப்புறம் விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகரிக்கணுங்கிறதுக்காக 200 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. மூன்றாவது கேள்வி, நாட்டில் சமூக நலத்திட்டங்களால் எத்தனை கோடி பேர் பலன் அடைந்துள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, அதாவது ஷார்ட்டா வந்து ILOன்னு சொல்லுவோம். ஸோ ILO தெரிவித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி 95 கோடி பேர். ஸோ சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ண அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா,
நம்ம நாட்டுல சுமார் 95 கோடி பேர் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்களால பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா கடைசி ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட் சண்டேல வந்து மன் கி பாத், அதாவது மனதின் குரல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில பிரதமர் மோடி உரையாற்றிட்டு வராங்க. இப்போ ஜூன் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இந்த நிகழ்ச்சியில உரையாற்றிய போது அவர் என்னென்ன முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன தேவையோ அதை தான் இப்ப பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ரிலீஸ் பண்ண அந்த ஆய்வறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம நாட்டுல செயல்படுத்தக்கூடிய சமூக நலத்திட்டங்களால 95 கோடி பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம நாட்டுல உள்ள 64% மேற்பட்டவங்க ஏதேனும் ஒரு திட்டத்தினால பலன் அடைஞ்சிட்டு வராங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 2015ல 25 கோடிக்கும் குறைவாக தான் பலன் அடைஞ்சிருக்காங்க இந்த சமூக நலத்திட்டத்தினால. இப்போ அது 64%க்கும் மேல உள்ளவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏதேனும் ஒரு திட்டத்திலையாவது பலன் அடைந்துட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா டிராக்கோமா நோய் அப்படிங்கிறது பாக்டீரியானால ஏற்படக்கூடிய ஒரு கண் தொற்று தான் டிராக்கோமா. இந்த டிராக்கோமா நோய் இல்லாத நாடாக நம்ம இந்தியாவை சமீபத்தில் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து சர்வதேச யோகா தினம், இது வந்து ஜூன் 21ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம், இன்டர்நேஷனல் யோகா டே. இந்த வருஷம் இந்த யோகா தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா, ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா அப்படிங்கிறதா இந்த வருஷம் தீம். ஸோ இந்த யோகா தினத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் வந்து நிகழ்ச்சியானது நடந்துச்சு, யோகா நிகழ்ச்சி. அதுல பாத்தீங்கன்னா 3 லட்சம் மக்கள் வந்து ஒரே டைம்ல யோகா செஞ்சு அது கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள் வந்து 108 நிமிஷத்துக்கு 108 தடவை சூரிய நமஸ்காரம் செஞ்சிருக்காங்க, அதுவுமே கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டிருக்கு. குஜராத்ல 2121 பேர் பாத்தீங்கன்னா புஜங்காசனம் செஞ்சு புதிய சாதனையை வந்து படைச்சிருக்காங்க இந்த யோகா தினத்தையொட்டி. அடுத்த 4வது கேள்வி, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மும்மொழி கொள்கை உத்தரவானது திரும்ப பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா. அதாவது மகாராஷ்டிரால 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்களே மாணவர்கள், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3வது மொழியாக அங்க வந்து மராத்தி அப்புறம் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, பிளஸ் 3வது மொழியாக ஹிந்தியை வந்து கட்டாயமாக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க ஒரு அறிவிப்பு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே அதிகமாக எதிர்ப்பு வந்த நிலையில இப்போ அந்த மும்மொழி கொள்கை, அதாவது மும்மொழியை வந்து அமல்படுத்துறதை இப்போ திரும்ப பெறுவதாக தெரிவிச்சிருக்காங்க அந்த உத்தரவை. சரி, மகாராஷ்டிரால 1ல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3வது மொழியாக ஹிந்தி மொழியானது கட்டாயமாக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அந்த உத்தரவை திரும்ப பெறுவதாக தெரிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் யாருன்னா தேவேந்திர பட்னாவிஸ், அடுத்து கவர்னர் யாருன்னா CP ராதாகிருஷ்ணன். கேபிட்டல் வந்து மும்பை மற்றும் நாக்பூர். மும்பை வந்து சம்மர் கேபிட்டல், நாக்பூர் வந்து விண்டர் கேபிட்டல், குளிர்கால தலைநகரம். 5வது கேள்வி, எங்கு கிடைத்த மண்டை ஓடுகளை வைத்து 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர் முகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கீழடி. ஸோ கீழடியில் பார்த்தீங்கன்னா 10ஆம் கட்ட அகழாய்வு பணியானது நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இந்த கீழடியில் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வந்து மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த மண்டை ஓடுகளை வச்சு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களுடைய முகங்களானது வடிவமைச்சிருக்காங்க பிரிட்டன்ல. ஸோ பிரிட்டன் ஆய்வகத்தில் பார்த்தீங்கன்னா 3D முறையில் 2 முகங்களானது வடிவமைச்சிருக்காங்க. எதை வச்சுன்னா கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட மண்டையோடுகளை வச்சு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்களுடைய முகங்களானது இப்போ வடிவமைக்கப்பட்டிருக்கு. 6வது கேள்வி, இந்தியாவில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது? ஆன்சர் 2 கட்டம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. ஏற்கனவே 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 லாஸ்டா நடந்திருக்கும். 10 இயர்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையானது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுது. ஆனா லாஸ்டா இந்த கரோனா காரணமாக நடத்தல, இப்போதான் நடத்த போறாங்க நெக்ஸ்ட் இயர். அதை 2 கட்டங்களாக நடத்த போறாங்க. ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் கட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2026 ஏப்ரல் 1ல தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி வீடுகளுடைய நிலவரம், வீடுகளுடைய சொத்துகள், ஒவ்வொருத்தவங்களுக்கு சொத்து வச்சிருப்பாங்களே அந்த சொத்து, ஒவ்வொரு வீட்டுடைய வசதிகள் தொடர்பான விவரங்களானது ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து சேகரிப்பாங்க. அடுத்த செகண்ட் பேஸ் எப்போ தொடங்கும் அப்படின்னா 2027 பிப்ரவரி 1 தேதி 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு தொடங்கும் சொல்லியிருக்காங்க. இதன்படி ஒவ்வொரு வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்காங்க, அதாவது வீட்டில் உள்ள நபர்களோட எண்ணிக்கை, அவங்களுடைய சமூக பொருளாதார நிலை, அவங்களுக்கு சம்பளம், இந்த மாதிரியான விஷயங்கள், சமூக பொருளாதார நிலை, கலாச்சாரம், இன்னும் பிற விவரங்கள் 2வது கட்டத்தில் சேகரிக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. முதல் கட்டம் ஏப்ரல் 1ல தொடங்குது நெக்ஸ்ட் இயர். 2ஆம் கட்டம் வந்து அதுக்கு அடுத்த வருஷம் பிப்ரவரி 1 தேதி தொடங்குது.
உலகிலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ரீசெண்டாக கூட ஐநா வந்து இந்தியாவில் மக்கள் தொகைங்கிறது 146 கோடியா இருக்கு அப்படின்னு கூட அவங்களோட அறிக்கையில தெரிவிச்சிருப்பாங்க. இப்போ 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? இந்த கணக்கெடுப்புல 34 லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் பங்கேற்கப்படுவாங்க, அதாவது ஈடுபடுத்தப்படுவாங்க. 1.3 லட்சம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் இதுல ஈடுபடுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 இயர்ஸ் ஒன்ஸ் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. லாஸ்ட் 2011 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அடுத்த 7வது கேள்வி, இந்தியாவில் முதல் மதிப்புமிக்க 100 நிறுவனங்களில் உணவு நிறுவனங்களில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? ஆன்சர் அமுல். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தான் வந்து இந்தியாலே வந்து 100 மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல டாடா கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்திருப்போம். அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய கம்பெனியாக அதானி குழுமமானது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். இப்போ அந்த 100 நிறுவனங்கள் பட்டியலே செப்பரேட்டா நம்ம ஒரு கேட்டகரியா உணவு நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வரிசையில அமுல் நிறுவனம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. சரி, பிராண்ட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனம் தான் இந்த இந்தியாவின் 100 மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல உணவு நிறுவனங்கள் வரிசையில அமுல் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. மொத்த தரவரிசை 100 நிறுவனங்கள் தரவரிசையில 17வதாகவும் உணவு நிறுவனங்கள் வரிசையில அமுல் வந்து முதலிடத்துலயும் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா மதர் டைரி, தேர்ட் பிளேஸ் வந்து நந்தினி நிறுவனம் இருக்கு. அதுக்கடுத்து டாபர் நிறுவனம் ஆகிய நிறுவனங்கள் இருக்கு. இப்போ இந்த அமுல் நிறுவனம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1946ஆம் ஆண்டு குஜராத் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்புனாலதான் தொடங்கப்பட்டிருக்கு இந்த அமுல் நிறுவனம். அடுத்து பாத்தீங்கன்னா மதர் டைரி, இதான செகண்ட் பிளேஸ்ல இருக்கு உணவு நிறுவனங்கள் வரிசையில. இது வந்து ஆப்ரேஷன் ஃபிளட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பால் உற்பத்தி அதிகப்படுத்தணும் நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஃபிளட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1970ஆம் ஆண்டு. இந்த ஆப்ரேஷன் ஃபிளட்னால பால் உற்பத்தி கூட அதிகரிச்சது. அதை கூட நம்ம வந்து வெள்ளை புரட்சி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த ஆப்ரேஷன் ஃபிளட்னால தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக, இந்த ஆப்ரேஷன் ஃபிளட் நடவடிக்கையின் கீழ் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் மூலமாக தான் மதர் டைரி அப்படிங்கிற நிறுவனமானது தொடங்கப்பட்டிருக்கு. 8வது கேள்வி, முல்லை பெரியாறு அணை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு கேரளா எல்லை. ஸோ தமிழ்நாடு கேரளா எல்லையில தான் முல்லை பெரியாறு அணை அப்படிங்கிறது இருக்கு. அணைனா என்னது? அந்த நீரை வந்து சேகரித்து வைக்கக்கூடிய அந்த இடத்த தான் நம்ம அணைன்னு சொல்லுவோம். நீர் அதிகமாக நிரம்பிடுச்சு அப்படின்னா அணையை திறந்து விடுவாங்க உபரி நீர் வெளியேறுவதற்காக. ஸோ முல்லை பெரியாறு அணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில தொடங்கி மேற்கு நோக்கி கேரளால பாயக்கூடிய பெரியாற்றின் மீது தான் இந்த முல்லை பெரியாறு அணை அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு. ஸோ பெரியாறுங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில தொடங்கி கேரளால பார்த்தீங்கன்னா பாயுது, அதுதான் பெரியாறு. அது அந்த ஆற்றின் மீதுதான் முல்லை பெரியாறு அணையை கட்டியிருக்காங்க. இந்த முல்லை பெரியாறு அணை இடம்பெற்றிருக்கிறது வந்து இடம் வந்து கேரளாவுக்கு சொந்தமானது. அங்கே பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வது நம்ம தமிழ்நாடு தான் மேற்கொள்றாங்க. இப்போ இந்த அணையில பாத்தீங்கன்னா 136 அடிக்கு மேல நீர் நிரம்புறதுனால இப்போ ரூல் கர்வ் விதிப்படி உபரி நீரை வந்து வெளியேற்றிருக்காங்க, அந்த எக்ஸ்ட்ரா நீரை வந்து வெளியேற்றிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரூல் கர்வ் விதினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முல்லை பெரியாறு அணையில பாத்தீங்கன்னா 142 அடி வரைக்கும் தண்ணீரை தேக்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2014 உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கேரள உயர்நீதிமன்றம் தொடுத்த வழக்கின் படி பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து ரூல் கர்வ் விதிப்படி அந்த நீரானது வெளியேற்றப்படும், அந்த அணையானது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தீர்ப்புல வந்து 2019 சொல்லியிருப்பாங்க. அந்த ரூல் கர்வ் விதி அப்படின்னா என்னன்னா, நம்ம 142 அடி வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ ஜூன் 30ஆம் தேதியே வந்து 136 அடி வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணணும். மீதமுள்ள நீரை வந்து உபரி நீரை, அதுக்கு மேல போன நீரை வந்து ரிலீஸ் பண்ணணும், அணையை திறந்து விடணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜூலை 10 வந்து 136 அடிக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா 136 30 அடிக்கு மேல போயிடுச்சுன்னா அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த தேதிகள்ல இவ்வளவுக்கு ரிலீஸ் பண்ணணும். லாஸ்ட் செப்டம்பர் 22 142 அடி வரைக்கும் இருக்கலாம். அதுக்கும் மேல ரிலீஸ் ஆனிச்சு, அதாவது தண்ணீர் நிரம்பிடுச்சு அப்படின்னா அந்த அணையை வந்து திறந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி இதுதான் வந்து ரூல் கர்வ் விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்றாங்க. அடுத்து 9வது கேள்வி, இந்தியாவில் தடுப்பூசி பெறாத குழந்தைகளின் விகிதம் 2024 குறைந்துள்ளது. ஆன்சர் 0.06%. ஸோ இப்போ தடுப்பூசி பெறாத குழந்தைகள்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தடுப்பூசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் UIP அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது, தேசிய தடுப்பூசி திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்குறாங்க. இப்போ இந்தியாவில் தடுப்பூசி பெறாத குழந்தைகளோட விகிதம் அப்படிங்கிறது இப்போ 2024 0.06% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க ஐநால.
ஸோ இப்போ குழந்தைகள் இறப்பு மதிப்பீட்டுக்கான ஐநா குழு பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசி பெறாத குழந்தைகள் சம்பந்தமான விவரங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி இந்தியாவில் தடுப்பூசி பெறாத குழந்தைகளோட விகிதம் அப்படிங்கிறது 2023 0.11% இருந்துச்சு. அது இப்போ 0.06% அந்த எண்ணிக்கையானது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து WHO பரிந்துரைப்படி என்ன சொல்றாங்கன்னா டிடிபி தடுப்பூசியோட முதல் தவணை பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கக்கூடியது அந்த டிடிபி தடுப்பூசி. இந்த டிடிபி தடுப்பூசியுடைய முதல் தவணை கூட செலுத்தப்படாத குழந்தைகள் அப்படின்னா அந்த குழந்தைகளை வந்து 0 டோஸ் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அந்த நிலையை. சரியா? இப்போ இந்த நிலையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்தியாவில் தேசிய தடுப்பூசி திட்டம், அதாவது யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், இந்த தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் 2.9 கோடி கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் 1 வயதுக்குட்பட்ட 2.6 கோடி குழந்தைகளுக்கு இலவசமாக தடுப்பூசிகளானது வழங்கப்படுகிறது நம்ம இந்தியாவில். அடுத்த 1990 பார்த்தீங்கன்னா 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இறப்பு விகிதமானது உலகளாவிய சராசரி 54% இருக்கு. 1990 இப்போ வரைக்கும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி செலுத்தாததுனால தானே உயிரிழக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் அப்படிங்கிறது உலகளாவிய சராசரியாக 54% இருக்கு. இப்போ அது 78% இந்தியாவில் சரிவு கண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த மகப்பேறு இறப்பு விகிதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகளாவிய சராசரி 48% இருக்கு. அது இந்தியாவில் வந்து 86% குறைஞ்சிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 2013 இந்த தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 6 தடுப்பூசிகள் தான் செலுத்தப்பட்டிருக்கு குழந்தைகளுக்கு. இப்போ 12 தடுப்பூசிகளானது செலுத்தப்படுகிறது. அடுத்த 10வது கேள்வி, இந்தியா சார்பில் எந்த நாட்டில் 75 பேருக்கு செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். ஸோ மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே வந்து பயங்கரவாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்க அந்த நாடு, நெக்ஸ்ட் அங்கே போர் உள்நாட்டு கலவரம்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தானில் உள்ள 75 பேருக்கு பார்த்தீங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில் செயற்கை கால்களை வந்து பொருத்தப்பட்டிருக்கு இந்தியானால. ஸோ இந்தியாவுடைய ஜெய்ப்பூர் பகவான் மகாவீர் மாற்றுத்திறனாளிகள் உதவிக்குழு சார்பில் தான் இந்த செயற்கை கால்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மனிதாபிமான அடிப்படையில் ஜெய்ப்பூர் பூட் அப்படிங்கிற பேரில் 75 பேருக்கு அந்த செயற்கை கால்களானது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 11வது கேள்வி, சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. ஸோ 2015 தான் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்ரோ ரயில் சேவை அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ அது மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டு 10 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. 10 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இப்போ 2ஆம் கட்ட திட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வராங்க. அதாவது கட்டுமான பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய 2ஆம் கட்டத்துடைய கட்டுமான பணிகள். ஸோ இது வந்து மொத்தமாக 63,246 கோடி ஒதுக்கீட்டில் செலவில் செஞ்சுட்டு வராங்க. எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த 2ஆம் கட்ட திட்டமானது மேற்கொள்ளப்படுதுன்னா 118.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு. எத்தனை வழித்தடங்கள் அமைக்கிறாங்க அப்படின்னா 3 வழித்தடங்கள் அமைக்கிறாங்க சென்னை 2ஆம் கட்ட ரயில் திட்டத்தில், மெட்ரோ ரயில் திட்டத்தில். 12வது கேள்வி, இங்கிலாந்தில் நடைபெற்ற லெக்சஸ் ஈஸ்டர்ன் போர்ன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, டெய்லர் ஃப்ரிட்ஸ். ஸோ டெய்லர் ஃப்ரிட்ஸ் தான் இப்போ இங்கிலாந்தில் நடைபெற்ற லெக்சஸ் ஈஸ்டர்ன் போர்ன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியனாக இருக்காரு. இந்த போட்டியில் இவர் சாம்பியன் ஆகிறது இது 4th டைம். இங்கிலாந்தில் தான் இந்த லெக்சஸ் ஈஸ்டர்ன் போர்ன் டென்னிஸ் போட்டி நடைபெற்றிருக்கு. அதில் 4th டைம் வந்து டெய்லர் ஃப்ரிட்ஸ் வந்து சாம்பியனாக இருக்காரு. ஸோ அதன்படி புல்தரை போட்டிகளில் அதிகமான முறை சாம்பியனான 2வது வீரர் அப்படிங்கிற பெருமையை ஃப்ரிட்ஸ் வந்து பெறாரு. முதல் இடத்துல யார் இருக்காங்கன்னா செர்பியாவை சேர்ந்த நோவாக் ஜோகோவிச். இவர் 8 தடவை புல்தரை போட்டிகளில் சாம்பியனாக இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஈஸ்டர்ன் போர்டு WTA டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மாயா ஜாயின், ஆஸ்திரேலிய வீராங்கனை மாயா ஜாயின் வந்து சாம்பியனாக இருக்காங்க. அடுத்து பேட் ஹாம்பர்க் அப்படிங்கிற போட்டியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஜெசிகா பெஹ்லா வந்து சாம்பியனாக இருக்காங்க. 13வது கேள்வி, இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கடன் எத்தனை கோடி டாலராக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 73,630 கோடி டாலராக நம்ம இந்தியாவுடைய மொத்த வெளிநாட்டு கடன் அதிகரிச்சிருக்கு இந்த வருஷம் 2025 மார்ச் மாத இறுதி வரைக்கும். ஸோ ஒரு நிதியாண்டுனா 2024 ஏப்ரல்லேருந்து இந்த வருஷம் மார்ச் வரைக்கும். ஸோ இந்த மார்ச் மாத இறுதியோட கடந்த நிதியாண்டோட அந்த வெளிநாட்டு கடன் அப்படிங்கிறது எவ்வளவா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 73,630 கோடி டாலராக இருக்கு. இதே காலகட்டத்தில் போன வருஷம் 2023 மார்ச் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா 66,880 கோடி டாலராக இருந்துச்சு. அது இப்போ 73,630 கோடி டாலராக அதிகரிச்சிருக்கு வெளிநாட்டிலேருந்து நம்ம பெற்ற கடன் அப்படிங்கிறது.
ஸோ கடந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு கடன் ரேஷியோ, அதாவது ஜிடிபியில் வெளிநாட்டு கடனோட விகிதம் அப்படிங்கிறது 19.1%. ஸோ நம்ம நாட்டுடைய மொத்த ஜிடிபியில் வெளிநாட்டு கடன் கடந்த நிதியாண்டில் 19.1% இருக்கு. அதுக்கு முந்தைய நிதியாண்டில் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கடன் 18.5% தான் இருந்துச்சு. இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு 19.1%. நான்காவது கேள்வி, போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளிகளில் ஜூம்பா நடனம் அறிமுகம் செய்த மாநிலம் எது? ஆன்சர் கேரளா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ போதைப் பொருள் பழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஜூம்பா நடன பயிற்சியை வந்து கேரள பள்ளிகளில் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ கேரளா பற்றி பார்த்தோம்னா, கேரளாவில் தான் இப்போ போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மாணவர்கள்ட்ட ஜூம்பா நடன பயிற்சி தொடங்கியிருக்காங்க. கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன், கவர்னர் ஆளுநரான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர், கேபிட்டல் வந்து திருவனந்தபுரம். 15வது கேள்வி, குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தொடங்கப்பட்ட திட்டம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, கலைஞர் கனவு இல்லம் திட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து 2024 to 25 நிதியாண்டில் தான் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் தொடங்கியிருப்பாங்க. நம்ம நாட்டில் உள்ள குடிசை வீடுகள்லாம் மாற்றி காங்கிரீட் வீடுகளாக கட்டித்தரணும்னு சொல்லிட்டு 2030க்குள்ள ஒரு 8 லட்சம் காங்கிரீட் வீடுகளை கட்டணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம்ல வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பார்க்குறோம்னா, இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 நிதியாண்டுகள்ல இப்போ 72,081 வீடுகளானது கட்டி முடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2 நிதியாண்டு 2024 to 25 ஒரு நிதியாண்டு, 2025 to 26 இந்த 2 நிதியாண்டு இருக்கு இல்லையா, இந்த 2 நிதியாண்டுகள்ல 2 லட்சம் வீடுகள் கட்டுவதற்காக 7,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இப்போ அதுல 72,081 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். இது பாத்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீம் வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். 100 நாட்களுக்கு கிராமப்புறங்கள்ல வேலை வாய்ப்பு கொடுத்து அதுக்கான ஊதியமானது வழங்குறாங்க இந்த ஸ்கீம்ல. இப்போ இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா கடைசி 4 நிதியாண்டுகள்ல 66.91 லட்சம் குடும்பங்களை சேர்ந்த 77.37 லட்சம் தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இது பாத்தீங்கன்னா 2006 to 7 நிதியாண்டுல தொடங்கியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா நூலகங்கள் மறுசீரமைக்கிறது, புனரமைக்கிறது, சிறுபாசன ஏரிகளை புனரமைக்கிறது, ஏரிகள் புனரமைக்கும் பணிகளானது மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து ஷார்ட் நியூஸ். இப்போ நம்ம சுபான்சு சுக்லா பாத்தீங்கன்னா ஆக்சிஃபோர் திட்டத்தின் கீழ் டிராகன் விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்காங்க இல்லையா, அந்த சர்வதேச விண்வெளி நிலையம் நம்ம பூமியிலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த விண்வெளி நிலையம் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 16 தடவை சூரியனை சுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல இது சுத்துது பூமி அப்படின்னா 28,000 கிலோமீட்டர் வேகத்துல இது அந்த பூமியை சுற்றி வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல மாணவர்கள் வந்து தண்ணீர் அருந்துவதை ஊக்கப்படுத்தும் விதமாக வாட்டர் பெல் திட்டமானது அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ ஒரு 3 டைம் வந்து வாட்டர் பெல் அடிப்பாங்களாம். 11 மணி, 1 மணி, 3 மணின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்திய தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கைங்கிறது இப்போ மே மாதத்துல 120.7 கோடியை எட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து காங்கோவுடைய கிழக்கு பகுதியில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மோதல் ஏற்படுது. ஸோ அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக காங்கோ நாட்டுக்கும் அதோட அண்டை நாடான ருவாண்டா நாட்டுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தமானது, அமைதி ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கு வாஷிங்டன்ல, அமெரிக்காவுடைய வாஷிங்டன்ல. சரி, இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஜூலை 1 தேதி குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீஸ் வந்து 200 ரூபி. அடுத்து ஜூலை 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 2க்காக ஜிகே டெஸ்ட் பேட்ச். ஜிகேன்னு சொல்றத விட ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, IAM, யூனிட் 5, யூனிட் 6 இதில் கவர் ஆகும். இதுக்கான ஃபீஸ் வந்து 500 ரூபி. அடுத்து ஜூலை 2 பார்த்தீங்கன்னா பிசி போலீஸ் கான்ஸ்டபிள்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜூலை 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வருஷம் ஜூலை 1லேருந்து நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 1 இயருக்கான டெய்லி PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட் இதில் வரும், ஆட் ஆகும். ஸோ இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஃபீஸ் வந்து 600 ரூபி. ஹோல் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது குரூப் 2 படிக்கிறவங்களுக்காக. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பருக்கு அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். ஷெடியூல் கொடுப்போம், ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரா உளவு பிரிவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பாரத் ஜெயின்.
தேசிய மஞ்சள் வாரியம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கானா. நாட்டில் சமூக நலத்திட்டங்களால் எத்தனை கோடி பேர் பலன் அடைந்துள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது? ஆன்சர் 95 கோடி பேர். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மும்மொழி கொள்கை உத்தரவானது திரும்ப பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. எங்கு கிடைத்த மண்டை ஓடுகளை வைத்து 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்கள் முகங்களானது வடிவமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கீழடி. இந்தியாவில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை கட்டங்களாக நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2 கட்டம். இந்தியாவில் முதல் மதிப்புமிக்க 100 நிறுவனங்களில் உணவு நிறுவனங்களில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமுல் நிறுவனம். முல்லை பெரியாறு அணை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு கேரள எல்லை. இந்தியாவில் தடுப்பூசி பெறாத குழந்தைகளின் விகிதம்? ஆன்சர் 0.06%. இந்தியா சார்பில் எந்த நாட்டில் 75 பேருக்கு செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டன? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான். சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. இங்கிலாந்தில் நடைபெற்ற லெக்சஸ் ஈஸ்டர்ன் போன்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி டெய்லர் ஃப்ரிட்ஸ். இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கடன் எத்தனை கோடி டாலராக அதிகரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 73,630 கோடி டாலர். 14வது கேள்வி, போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளிகளில் ஜூம்பா நடனம் அறிமுகம் செய்த மாநிலம்? ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா. குடிசையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தொடங்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.